மை ட்ரெயின் 18 ஸ்டோரி என்கிற இந்த புத்தகத்தை எழுதியவர் சுதான்ஷு மணி என்கிற அற்புதமான விஞ்ஞானி. இந்த புத்தகத்தை படித்துவிட்டு நான் பல இரவுகள் தூங்கவில்லை. வந்தே பாரத் ரயிலை கொண்டாடும் நான் அதன் பின்னால் இருக்கும் விஞ்ஞானியை ஏன் கொண்டாடவில்லை? அங்குதான் அரசியல் இருக்கிறது. 1975 உத்தரப்பிரதேசத்தில் பிறந்தவர் சுதான்ஷு மணி. இவர் சிறு வயதிலேயே ரயில்வே துறையில் ஒரு பொறியாளர் ஆவதற்காக கடுமையாக உழைத்து படித்தவர். நம் சென்னையில் இருக்கும் இந்தியன் கோச் ஃபேக்டரியில் அவர் தலைமை பொறியாளராக இணைகிறார். அந்த ஆண்டில் இந்திய அரசு இந்தியாவில் அதிவேக ரயில்கள் விட வேண்டும் என்பதற்காக 3 நாடுகளில் இருந்து ஒரு ரயில் 290 கோடி என்கிற ரூபாய் மதிப்பிலே வாங்கப் போகிறோம் என்கிற ஒரு அறிவிப்பை வெளியிடுகிறது. அந்த இடத்தில் சுதான்ஷு மணி என்ன செய்கிறார்? இந்தியாவிலேயே தயாரிக்கின்ற ஒரு அருமையான ஒரு திட்டத்தை வகுத்து தான் 100 கோடிக்கும் குறைவான செலவில் அந்த ரயிலை உருவாக்கி கொடுக்கிறேன் என்று சவால் விடுகிறார். அதை எடுத்துக்கொண்டு அப்போதைய ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயலிடம் செல்கிறார். பியூஷ் கோயலிடம் தன் திட்டத்தை கொடுக்கிறார். நிராகரிக்கப்படுகிறது. பலமுறை நிராகரித்த பிறகு 2017ஆம் ஆண்டிலே இறுதியாக போய் சொல்கிறார், அதை நீங்கள் ஏற்கவில்லை என்றால் நான் ராஜினாமா செய்கிறேன் என்று சொல்கிறார். அப்போது பியூஷ் கோயல் உயர்மட்ட கூட்டம் ஒன்றை கூட்டி ஒரு வழியாக ரயிலை செய்வதற்கு இவருக்கு டெண்டர் கொடுக்கிறார்கள். மிக தீவிரமாக உழைத்து இந்தியாவிலேயே உருவாக்கப்பட்ட பொருள்களை கொண்டு செய்ததுதான் ட்ரெயின் 18 என்கிற ரயில். ட்ரெயின் 18 என்கிற இதற்கு வந்தே பாரத் என்று பெயர் வைக்கிறார்கள். தான் சவால் விட்டது போலவே 96 கோடி ரூபாயில் செலவை முடித்து விட்டார். 290 கோடி ரூபாய்க்கு வெளிநாடுகளில் இருந்து வாங்க வேண்டும் என்று சொன்ன கும்பல் இருக்கிறதே, அந்த கும்பல் அரசை கிளப்பி விடுகிறது. ஏனென்றால் எப்போதுமே நம்முடைய அரசு கமிஷன் அரசு. ரஃபேல் என்கின்ற விமானம் வாங்கியதில் இருந்து இன்றைய நம்முடைய வந்தே பாரத் வரை அனைத்திலும் அதான் கதை. முதல் வந்தே பாரத்தை திடீரென்று பிரதமர் இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட நம்முடைய மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழே கொண்டு வந்து கொடியசைத்து வெற்றிகரமாக அவள் செயல்படுத்தி இந்தியா முழுவதும் வந்தே பாரத் வந்தே பாரத் என்று பேச வைத்த நாட்களில் ட்ரெயின் 18 குழு என்ன ஆனது? இவர்கள் மீது இடி ரெய்டு, இவர்கள் மீது 180 கேஸ் போட்டு இவர்களை மிக மோசமாக தண்டித்து கிரிமினல்களைப் போல நடத்தி ஒருவரும் நிம்மதியாக ஓய்வு பெறாமல் அனைவருமே சஸ்பெண்ட் செய்யப்பட்ட கொடூர வரலாறை இந்த புத்தகத்தின் கடைசி பக்கங்கள் பேசுகின்றன.